ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்தின் என் அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நாம ஒவ்வொருத்தருமே அமைதியை தேடி பதில்களை தேடி ஒரு பயணத்துல இருக்கோம். அந்த வகையில இந்த ஆன்மீக பயணத்துல நாம இப்போ இணைஞ்சிருக்கோம். வரப்போற மார்ச் 2026 விருச்சிக ராசியில பிறந்த அன்பானவங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல பிரபஞ்சம் வச்சிருக்குன்னு ரொம்ப விரிவாவும் அன்பாவும் நாம இப்போ பார்க்க போறோம். கொஞ்ச காலமாவே உங்க வாழ்க்கை ஒரு நிற்காத ஓட்டப்பந்தயம் மாதிரி போயிட்டு இருக்கா? ராத்திரி பகல்னு பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்க சக்தி எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி உழைக்கிறீங்க. ஆனா நாள் கடைசியில திரும்பி பார்க்கும்போது கையில என்ன மிஞ்சிருக்குன்னு ஒரு கேள்வி வருதா? மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம், ஒரு வெறுமை, உங்க ஆன்மாவை அழுத்துற மாதிரி உணர்றீங்களா? என்ன செஞ்சாலும் சரி, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு முழுமையான திருப்தி மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதேன் ஒரு சோர்வு உங்க இதயத்துக்குள்ள ஒரு முள் மாதிரி குத்துதா? உங்க உணர்வுகளை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நீங்க தனியா இல்ல, நாங்க இருக்கோம். இந்த நம்பிக்கை பயணத்துல நீங்க எங்களோட தொடர்ந்து வரணும்னா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல நீங்களும் ஒருத்தரா ஆயிடுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துனீங்கன்னா போதும். இது மாதிரி வழிகாட்டுதல்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ஆதரவும் இந்த ஆன்மீக சேவையை நாங்க தொடர்ந்து செய்ய எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதம். வாங்க, இந்த மாசத்துக்கான பிரபஞ்சத்தோட ரகசியங்களை நாம ஒன்னா திறந்து பார்ப்போம். முதல்ல நீங்க இப்போ சந்திச்சிட்டு இருக்கிற அந்த பெரிய சவாலோட ஆணிவேர் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறமா அந்த இருட்டுக்குள்ள எப்படி ஒரு நம்பிக்கை வெளிச்சம் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகள், அதாவது தொழில், குடும்பம், கல்வின்னு எல்லாத்துலயும் என்னென்ன அழகான மாற்றங்கள் காத்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. கடைசியா இந்த மாசத்துக்கான ஒரு நிறைவான செய்தியோட இந்த பயணத்தை நம்ம முடிக்கலாம். சரி, இப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற போராட்டத்துக்கும் சில சமயம் காரணம் தெரியாம வர்ற அந்த மனச்சோர்வுக்கும் உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தா அது வேற எதுவும் இல்லங்க, உங்க ராசியோட பாதுகாவலனான குரு பகவான் உங்க ராசிக்கு 8வது வீட்ல அமர்ந்திருக்கிறது தான். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் சும்மா ஒரு கிரகம் கிடையாது. அவர் உங்க வழிகாட்டி, உங்க டீச்சர், உங்களை காப்பாத்துற ஒரு தந்த மாதிரி. அவர்தான் உங்க மனச அமைதியா வச்சுக்கணும், உடலை ஆரோக்கியமாக்கணும், பண விஷயத்தை சரி பண்ணும், உங்க வாழ்க்கைக்கே ஒரு வெளிச்சம் காட்டணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதுகாவலர் மறைவு ஸ்தானம்னு சொல்ற 8வது வீட்ல இருக்கும்போது அவரோட முழு ஆசிர்வாதமும் பார்வையும் நேரடியா நம்ம கிட்ட வர்றதுல ஒரு சின்ன தடையோ இல்ல தாமதமோ ஏற்படுது. ஒரு பெரிய மேகம் சூரியனை மறைக்கிற மாதிரி தான் இது. இந்த உணர்வை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க என்ன கேட்டாலும் உடனே ஓடி உதவி செய்யற ஒரு நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவரே இப்போ உடம்பு முடியாம ரொம்ப சக்தி இல்லாம படுத்திருக்காரு. இப்போ உங்க மனசு என்ன பாடுபடும்? உங்க கஷ்டத்தை சொல்லி அவர்கிட்ட உதவி கேட்க மனசு வருமா? ஐயோ, நமக்கு துணையாயிருந்த கையே இப்போ உதவி செய்ய முடியாத நிலையில இருக்கேன்னு ஒரு தவிப்பு வரும் இல்லையா? ஒரு ஏக்கம். அதுதான் உங்க இப்போதைய உண்மையான நிலை. அந்த ஆதரவு கிடைக்காததுதான் உங்க சோர்வுக்கு முக்கிய காரணம். ஆனா பிரபஞ்சம் நம்மள எப்பவுமே கைவிடாது, கவலைப்படாதீங்க. விதி ஒரு வழியை மூடுனா நம்ம மதி, அதாவது நம்ம புத்திசாலித்தனம் இன்னொரு வழிய பிரகாசமா திறக்கும். இந்த மார்ச் மாசம் உங்க புத்திக்கும் உங்க உள்ளுணர்வுக்கும் ஒரு புது ராஜபாதையை திறந்துவிட போகுது. ஆமாங்க, இந்த மாசம் 2 ரொம்ப முக்கியமான சந்தோஷமான விஷயங்கள் வானத்துல நடக்க போகுது. முதல் நல்ல செய்தி, மார்ச் மாசம் 2ஆம் தேதியிலிருந்து அன்புக்கும் ஆதரவுக்கும் காரணமான சுக்கிர பகவான் உச்சமடைறாரு. 2ஆவதா மார்ச் 15ஆம் தேதி நம்ம ஆத்மாவுக்கே அதிபதியான சூரியன் உங்க ராசிக்கு ரொம்ப நல்ல இடமான 5வது வீட்டுக்கு வராரு. இது ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். பாருங்க, இந்த ஸ்லைட் இந்த மாசத்தோட முழு கதையும் அழகா சொல்லுது. ஒரு பக்கம் குருவோட நிலையால விதி உங்களுக்கு சில தடைகளை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் உங்க மதி, அதாவது உங்க புத்தி உச்சம் பெற்ற சுக்கிரனாலும் இடம் மாறிய சூரியனாலும் ரொம்ப பலமாகி உங்களுக்கு சரியான நேரத்துல நல்ல ஆலோசனைகளையும் புதுசா ஏதாவது செய்யணும்னு ஒரு புத்துணர்ச்சியையும் தைரியத்தையும் அள்ளி கொடுக்க போகுது. சரி, வாங்க இந்த 2 பெரிய கிரகங்களோட ஆசிர்வாதம் உங்க தொழிலிருந்து குடும்பம் வரைக்கும் வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் எப்படிப்பட்ட நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். உங்க வேலை விஷயத்துல ஏதோ ஒன்னு சரியில்லையேங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கலாம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனா அதுக்கான அங்கீகாரமோ மனசுக்கு ஒரு திருப்தியோ கிடைக்கலையேன்னு ஒரு பெரிய ஏக்கம் இருக்கலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த மாசம் அந்த நிலைமை உடைய போகுது. இது எப்படி நடக்கும் தெரியுமா? முதல்ல உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்க நண்பர்கள், உங்க வாழ்க்கை துணை இல்லனா உங்க சொந்தக்காரங்க மூலமா ஒரு அருமையான ஆலோசனையை உங்ககிட்ட கொண்டு சேர்ப்பாரு. அந்த ஒரு சின்ன ஐடியா உங்க மனசுல ஒரு பெரிய பொரிய தட்டிவிடும்.
அதுக்கப்புறம் மார்ச் 15க்கு மேல சூரியனோட சக்தி இனிமே எனக்கு யார் உதவியும் வேண்டாம், என்னோட சொந்த முயற்சியும் அறிவையும் வச்சே நான் ஜெயிப்பேன்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள உருவாக்கும். குடும்பத்தை எடுத்துக்கிட்டா சொந்தங்களோட நேரம் செலவழிக்க மனசும் இல்ல சக்தியும் இல்லைன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். இல்லனா நாம சொல்றதை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம வார்த்தைக்கு மதிப்பில்லைன்னு கூட நீங்க கொஞ்ச நாளா வருத்தப்பட்டிருக்கலாம். அந்த மனக்குறைகள் எல்லாம் இந்த மாசம் மாறப்போகுது. இப்போ திருமண முயற்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு விஷயம் ரெண்டா பெரியுது. பெரியவங்க பார்த்து முடிக்கிற கல்யாணம்னா அதுக்கு குருவோட ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம். அதனால அந்த சரிங்கிற நல்ல வார்த்தைக்காக இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கும். பொறுமையா இருங்க. ஆனா காதல் திருமணம் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. காதலுக்கு காரணமான சுக்கிரனே உச்சமா இருக்கிறதால அவரோட அருளால திடீர்னு எல்லா தடையும் விலகி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க காதல் கல்யாணத்துல கைகூடி வரும். வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. நம்மளோட மாணவ செல்வங்களுக்கு கடந்த சில மாசமா ஒரு நல்ல வழிகாட்டி இல்லாம, ஒரு நல்ல டீச்சரோட துணை இல்லாம போனது ஒரு பெரிய கவலையா இருந்திருக்கும். இதுவும் குரு பகவான் 8வது வீட்ல இருக்கிறதோட ஒரு நேரடியான பாதிப்பு தான். அதனால நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாசம் வெளியிலிருந்து ஒரு புது வழிகாட்டி வரப்போறதில்ல. அதுக்கு பதிலா உங்க வழிகாட்டி முன்னாடி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உங்க மனசுக்குள்ளேயே திரும்பவும் ஞாபகத்துக்கு வரும். அவங்க கத்துக் கொடுத்த பாடங்களை, பயிற்சிகளை நினைவுபடுத்தி பாருங்க. அந்த பழைய அறிவை வச்சு நீங்க புதுசா ஜெயிப்பீங்க. குறிப்பா மார்ச் 15ஆம் தேதி சூரியன் இடமாறினதுக்கு அப்புறம் உங்க புத்தி ரொம்ப தெளிவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். விருச்சிக ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த மாசம் ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். உங்க மனசுல இருந்த சின்ன சின்ன கவலைகளையும் நிறைவேறாத ஆசைகளையும் தீர்த்து வைக்க பெண்களோட நாயகனான சுக்கிரன் உச்சம் பெற்று நேராகவே வந்திருக்காரு. இந்த மாசம் முழுக்க உங்க மனசுல ஒரு இனிமையான உற்சாகமும் காரணமே இல்லாத ஒரு சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். உங்க வாழ்க்கை துணை மூலமா பண விஷயத்துல ஒரு மன நிறைவு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல நீங்க ரொம்ப திறமையானவங்கன்னு மத்தவங்க உங்களை மனசார பாராட்டுவாங்க. அவங்களோட முழு ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்க உடல் நலத்தை பத்தி சொல்லணும்னா பெரிய கவலைகள் எதுவும் இல்ல, நிம்மதியா இருக்கலாம். ஆனா சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அஜீரணம், சின்னதா உடம்பு வலி, இல்லனா சாதாரண சளி, ஜலதோஷம் மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். சின்ன சின்ன வீட்டு வைத்தியமும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையும் இருந்தாலே போதும். இப்போ நம்ம குடும்பத்தோட ஆணிவேரா இருக்கிற பெரியவங்களுக்கான சில வழிகாட்டுதல்கள். அனுபவமும் ஞானமும் நிறைந்த உங்களுக்கு சனி, ராகு, கேதுவோட தாக்கத்தால உங்க நிலைமை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஓய்வு பெற்று நிலையான வருமானத்தோட இருந்தீங்கன்னா எந்த பெரிய மாற்றமும் செய்யாம உங்க ரோஸ் வாழ்க்கைய அமைதியா தொடர்ந்து செய்யறதே நல்லது. ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைங்களையோ இல்ல மத்தவங்களையோ சார்ந்திருக்கிற நிலைமையில இருந்தா மனசளவுல சில சமயம் கொஞ்சம் பொறுமை தேவைப்படலாம். ஆனா ஒரு நல்ல செய்தி, கவலைப்படாதீங்க. இந்த மாசம் உங்களுக்கு தேவையான பண உதவி எந்த தடையும் இல்லாம நிச்சயம் கிடைக்கும். ஆக விருச்சிக ராசிக்கு இந்த முழு மாசத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா, குரு பகவானால ஏற்பட்ட அந்த பெரிய சவாலுங்கிற போர்க்களம் தொடர்ந்து நடந்தாலும் அந்த போர்ல உங்களுக்கு உதவி செய்ய 2 சக்தி வாய்ந்த தெய்வீக நண்பர்கள் இந்த மாசம் உங்க பக்கம் இருக்காங்க. இந்த 2 பேரை மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஒன்னு, உங்க கைய புடிச்சு முன்னாடி கூட்டிட்டு போறதுக்கு புத்தி பலம் தர்ற சூரியன். இன்னொன்னு, உங்க வழியில அதிர்ஷ்டத்தையும் ஆதரவையும் பாராட்டையும் பூக்களா தூவிக்கிட்டே வர்ற அன்பு அன்னை சுக்கிரன். இவங்க 2 பேரும் தான் மார்ச் மாசத்துல உங்க உண்மையான பலமா இருக்க போறாங்க. கடைசியா நான் உங்ககிட்ட விட்டுட்டு போற ஒரே ஒரு கேள்வி இதுதான். பிரபஞ்சம் உங்க கையில ஒரு அற்புதமான பரிசை கொடுத்திருக்கு. அந்த பரிசுக்கு பேரு உங்களுடைய மதி. அந்த பரிசை முழு மனசோட ஏத்துக்கிட்டு உங்க சொந்த அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி இந்த மாசத்தை ஒரு வெற்றி மாதமா மாத்த நீங்க தயாரா இருக்கீங்களா? அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு. இந்த விரிவான ஆன்மீக பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த ஒவ்வொருத்தருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. இந்த வழிகாட்டுதல் உங்க மனசுக்கு அமைதியும் தைரியத்தையும் கொடுக்கும்னு நாங்க முழுசா நம்புறோம். இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஆதரிக்க மறக்காதீங்க. உங்க அன்பை ஒரு லைக் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களை மாதிரி விருச்சிக ராசியில இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்க எண்ணங்களை, அனுபவங்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வரப்போற இந்த மாசம் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிறைஞ்சதாவும் நீங்க எதிர்பார்க்கிற எல்லா முன்னேற்றத்தையும் கொடுக்கறதாவும் அமைய எங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.